இதை நான் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். பிகாஸ் நான் வந்து அவங்க பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் எதுவுமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா பிகாஸ் ஒரு ஃபுட்பாலில் எல்லா டாக்டிக்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். பிகாஸ் அதுதான் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ கேம். பட் இதை ஏன் நான் சொல்ல போகிறேன்னா, பிகாஸ் சிட்டி பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதாவது நாங்கள் தான் எல்லாமே. ஏன்னா அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி, ஓகே ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அவங்க பேசின வார்த்தைகள், அவங்க பண்ண இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் டைமில் ஞாபகம் இருக்குது. ராட்ரி என்ன சொல்லியிருப்பார், ஒரு 0-0 ட்ரா அப்போ என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு டீம் தான் இங்கே ஜெயிக்க ஆடினாங்க, அது நாங்கள் மட்டும்தான், இன்னொரு டீம்லாம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு எங்களை சொல்லியிருப்பாரு. அப்போ அவங்க தான் டாப் சைடு. ஸோ நாங்கள் அவங்க அவே போகும்போது 0-0 வந்து நாங்கள் அதுவே ஒரு நல்ல ரிசல்ட்னு சொல்லிட்டு நாங்கள் லோ பிளாக் போட்டு வந்துட்டோம். ஆனால் லோ பிளாக் போட்டாலும் நாங்கள் அட்டாக் வைஸ் கவுண்டர் பண்ணோம், ஷாட்ஸ் அடிச்சிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். அட் த சேம் டைம் பெர்னார்டோ சில்வா சொல்லியிருப்பாரு, லிவர்பூல் கூட நான் கன்சிடர் பண்ணுவேன் 2 வருஷம் 1 வருஷம் முன்னாடி. நான் ஆனால் ஆர்சனல்லாம் ஒரு இதுவாக பார்க்க மாட்டேன், அவங்கலாம் வந்து இதுவாக பிரேவாக இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அப்புறம் ஜான் ஸ்டோன்ஸ் என்ன பண்ணுவார், லாஸ்ட் சீசனு இல்லை அந்த 90+8 ஈக்குவலைசர் அடிப்பார்ல, அடிச்சுட்டு ஆர்சனல்லாம் ஒரு லோ பிளாக் டீம் அப்படி இப்படி, அதாவது அந்த லோ பிளாக் டீம் ஆடுறவங்களை வந்து ஒரு மட்டம் தட்டுற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசினாங்க. அன்னைக்கு நாங்கள் லோ பிளாக் ஆடினதுக்கு ரீசனு 40 மினிட்ஸில் ட்ரொசார்ட் ரெட் கார்டு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் எத்தியாட்ல போய் என்ன பண்ண சொல்கிறோம், லோ பிளாக் தான் போட்டோம். அதை போட்டு 90+7 வரைக்கும் 1-0 இருந்தோம். நினைச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம். ஆனால் லாஸ்ட்ல இது வரைக்கும் 1-1. அதுக்கே வந்து ஹாலாண்ட் வந்து மண்டையில போடுவான், மண்டையில என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் இதை பற்றி ஒருத்தரும் எதுவும் பேச மாட்டாங்க.